ஏங்க கோபப்படாது. பாடும்போது கூட வாய் வலிக்காது. சரி, பாடுற மாதிரி நடிக்கும் போது தான் வாய் ரொம்ப வலிக்கும். ஒரு பாட்டுக்கே உங்க வாய் வலிக்குங்கிறீங்களே. சிவாஜி கணேசன் ஐயாவுக்கெல்லாம் எப்படி அவரெல்லாம் 50 அயோடெக்ஸ் டப்பா முழுங்கிருக்கோம். 50 டப்பா முழுங்கினா வாய் வலிக்காம என்ன ஒன்று வயிறு வலிக்கும். அது கிடக்கட்டேன், அது கிடக்கட்டேன். ஒரு சாமியார் வந்தாப்புல எங்க ஆளக்கானங்க. ஏங்க ஆளை தேடுறீங்க? ஆசீர்வாதம்னு வந்து ஆளை தப்பிச்சு ஓடி. ஹலோ, எஸ்கேப் பார்ட்டி. சாமி அடிச்ச பாவம் வரக்கூடாது. சாமி கிட்ட ஆசீர்வாதங்கிறதோட வச்சுக்கணும். சாமி அடிச்சா தான் பாவம். ஆமா, சாமியார் அடிச்சா பாவம் இல்ல. சாமியார் எதுக்குங்க அடிக்கிறியா? கடுப்புல வந்திருக்கேன். ஏன், என்ன உங்களுக்கு கடுப்பு? நானும் கேட்டுக்கிட்டு அறிக்கை உள்ள உட்காந்து என்ன வாய் சவடாலு என்ன அவன் அப்படின்னு துறா சொல்றாப்புல. பேசாதீங்க வந்து அடிப்பாப்புல இந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம அப்புறம் போட்டு அவர் அடிச்சா அவர் பாத்துக்கிறாரா? என்ன வேணும் நக்கல் பேச்சுன்னு. அப்போ இவ்வளவு நேரம் அந்த சாமியார் பேசினது உங்களை தான் பேசினாரா? உனக்கு தெரியாது. கம்பெனி கொடுத்தோம்னா இன்னிதானடா முதல்ல உன்னே புழக்கணும். வரட்டா ஒரு ஒரு புடி பிடிக்கிறேன் பாருங்க கேளை. உண்மையிலே கோவமா இருக்கீங்களா? டென்ஷன்ல இருக்கேன். அவ்வளோ கோவமா? கடுப்புல வந்திருக்கேன். பிடிக்கிறேன் உங்களை எப்படி என்ன ஓட்டு பிடிப்பீங்களா? வெறுங்கையில் பிடிப்பீங்களா? எச்சி தீப்பு பிடிப்பேன். இன்னும் அந்த பழக்கத்தை விடலை. முகர கடையை பாரு. என்ன தேய்ச்சி பிடிக்கிறதுக்கு குற்றாலத்தில் மஜாஸ் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிடுக்கு பிடி பிடிக்கிறேன். இரு மலைகளும் மோதுகின்றன. மலையில மோதி மண்டை உலக்கட்டும். ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. எல்லாம் சம்பந்தத்தோடு தான் வந்திருக்கு. தண்ணி போட நல்லா கடந்து தண்ணி தண்ணி. ஏய்யா நாங்க கோபத்தில் வந்துக்கிட்டு அதுக்கு பாட்டு பாடல. உன்னைத்தானே ஐயோ எது எடுத்தாலும் பாட்டு பாடுறாங்களே. எப்பவும் ரெடியா மாதிரி ஆயிட்டாங்க. வர வர கண்ணை குத்திப்படாதையா. ஏற்கனவே அரைப்பார்வையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. பிரைட் அடிச்சாங்கன்னா சுத்தமாக தெரியுதுல கன்றாவி. நேரத்தில் ஒருத்தன் சைக்கிள்காரன் ஜாக தெரிஞ்சான். அவன் ஏன் சாகுறேன்? காரில் போயிட்டு இருந்தேன். எதுக்கு வந்த கார்காரன் பிரைட்டை தூக்கிட்டா புலார்னு. முன்னாடி போன சைக்கிள்காரன் தெரியல. கிட்டத்தில் போகிறேன் வெள்ளை சட்டை தெரிஞ்சு. வெள்ளை சட்டை போட்டு பாம்னு ஒரு நார் அமுக்குனேன். முண்டை காவாய்க்குள்ள தப்பிட்டான். நல்ல வேலை நீ தப்பிச்ச. அவன் தப்பிச்சான். அவன் ஒன்றை கொண்டு உள்ள வச்சிருப்பாங்க. அது அந்த வகையில் நான் தப்பிச்சேன். உசூர் அவன் பிழைச்சிக்கிட்டேன். நல்லதா போச்சு. நீர் வர காரணம் கூறும். தண்ணி நிறையா குடிச்சா அப்புறம் வரத்தான் செய்யும். மழை நேரமா இல்லையா? நீர் கடுப்பாக பேசுகிறீர். சுண்ணாம்பு தடவைக்குங்க. அதுக்கு அதுதான் நல்ல மருந்து. நீர் கடுப்புக்கு அதை காட்டில் மருந்து கிடையாது. எதில்? அதில் தான். ஏய் எதில் கேட்குறேன்ல? பெருவரல்ல. கடுப்பது எங்கு? கடுப்பது மேலே, தடவுவது கீழே. கீழே தடவினால் மேலே எப்படியா நிற்கும்? எங்க தடவினாலும் டம்முன்னு நிற்கி. தடவுற விதம் தான். அப்படியே வரிட்டு விடணும். போட்ட செப்புமையா. நான் ஏன் செப்புற? அதுக்கு தனியாக ஆள் வருவாங்க. செந்தமிழிலே செப்புமையா என்று சொன்னீனா? செந்தமிழ், தீந்தமிழ், பைந்தமிழ், கடுந்தமிழ், முத்தமிழ், அத்தனை தமிழ் எமக்கு தெரியும். தெரியுமோ? ஓ தெரியும். ஏய் தெரியுமோ என்று கேட்டேனா? அவ்வளவு லாங் போகாது. எனக்கு தெரியாதா? ஓ தெரியும். அவ்வளோதான். ஓ தெரியும், ஓ தெரியும். அங்கனக்குள்ளே செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடனும் பேச்சினிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார். பார்த்தீர்களா? பார்த்தேன். தமிழை பேசும்பொழுது தனி சக்தி பிறக்க வேண்டும். அவன் தான் தமிழன். சும்மா விளையாட்டுக்காரியமா? ஆமா. என்ன எப்படி இதெல்லாம்? படிப்பு
சிறப்பு. நன்றி. யாமறிந்த முடியலிலே தமிழ் மொழி போல் இனிதாமல் எங்கும் காணோம் என்று அழகாக சொன்னான் பாரதி. எத்தனை மொழிகள் இருக்கட்டும் ஐயா, இருக்கட்டும்யா. தமிழ் மொழி போடு ஒரு இனிதான மொழி எங்க? ஆத்தாடி அது மாதிரி ஒன்று பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பாக. இங்க பாருங்க, தமிழை பேசும் பொழுது எவ்வளவு அழகு தெரியுமா? கோத்தாங்கம்மான்னு எப்படி பேசுறாங்க தாடி. அதை செவியார கேட்கும் பொழுது காதுல ரத்தம் வரும். அப்படியே இன்னும் ஆழ்ந்து கவனித்தால் 3 தலைமுறையை தோண்டி திட்டுறாங்க. டிசைனா அது மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஆமா, எப்படி அதெல்லாம் படிப்புதான். சிறப்பு. நன்றி. தமிழ் 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 என்று சொன்னாலே அமிழ்த 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 என்று ஒலிக்குமா அந்த தமிழுடைய. கொஞ்சம் ஓவராத்தான் போயிட்டோமோ. தமிழுக்குள்ளே அமிழ்ந்திருக்கிறதை அமிழ்ந்து. ஆமையா. ஆமா, எப்படி இதெல்லாம் படிப்புட்டேன். சிறப்பு. படித்தேன் என்று சொன்னால் படித்தேனே காதலே ஊட்டியது போல தேன் போல் தித்திக்கும் தமிழ் மொழி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இதுதான். இன்னும் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க. ஜீன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடந்துன்னு தெரியாது. எப்படி தெரியும்? என்ன சும்மா கிடந்தா ஏறிடுவியா? ஏறுவேன். கிடைச்சா மட்டும் கிழிச்சிருவேன். கிழிஞ்சிரும் தான் ஏறாமலே வச்சிருக்கேன். பூஜை பண்ணுவேன். தேங்காய் பழம் வாங்க போயிருக்காங்க. போட்டு ஓட அதுல ரத்தம் வந்துடும். அதில் போட்டு குறைக்கூடாது. சாம்பிராணி போடு. சாம்பிராணி கங்கு தெரிச்சு விழுந்துடும். அதுதான் போடணும். அப்பதான் மனமா இருக்கும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி தனியாக வச்சு புகையை மட்டும் அடிக்க. அப்படியே இனிமே நீ அதை மட்டும் தான் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க. நீங்கள் விடவே மாட்டீங்க. என்ன ஏன் சொல்ற? நீ 2 பாக்கெட் வாங்க சொல்லியிருக்கேன். எனக்கு எதுக்கு? உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஆமா, எப்படி இதெல்லாம்? படிப்பு அடிப்பு. உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுதெழுத்து 1, உயிர்மெழுத்து 216 எழுத்துக்களை கொட்டினார். 247 எழுத்துக்களை கொண்டது இந்த தமிழ். 247 எழுத்துக்களை வைத்து தமிழ் மொழியை நாவிலே தாளமாட செய்திருக்கின்றார். அந்த அளவுக்கு தமிழ் மொழி சிறப்பான யாம் அறிவோம். தாங்களும் அறிந்திருக்கின்றேன் உணர்ந்தேனால். அப்படிப்பட்ட தாங்களை இந்த இடத்திலே சந்திக்க வாய்ப்பினை இறைவன் எமக்கு உங்களோடு யாம் உரையாட வேண்டும், தாங்களும் உரையாட வேண்டும் என்பதற்காகத்தான் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எம்மையும் உண்மையும் இந்த மேடைக்கு அழைத்து எமது புராணம் எமது இதிகாசம் எமது இலக்கியம் கவிவரிதா எமது கவிவரிதா எமது திருக்குறள் ஊர் மக்கள் எல்லாம் போலும். ஒரு அளவுதான். மனிதனை பேச விடுங்க. எப்படியா பேசுறதே பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருந்தா நான் பேர் வாங்கப்படாதா? ஒரு மேடையில் புராண இதிகாசம் பேசல, மரியாதையை பேச கற்றுக்க. என்ன மரியாதை பேசுறாங்க? ஏய், என்ன சும்மா என்ன என்ன வாயா பேன் பேசுற? என்ன பேசுனா மூக்காந்து தெரிஞ்சு போவேன். சும்மா சண்டைக்கு வர மாதிரி வரக்கூடாது. சண்டைக்கு வந்து என்ன நான் வேண்டாங்க. நான் வேணுங்க. அப்புறம் ஒரு அளவு தான். அந்த அளவு கொண்டா பார்ப்பேன். முட்டா முட்டான பார்ப்பேன். உண்டையா உண்டையா சண்டைக்கே வரலங்க. நான் சண்டைக்கு தான் வந்திருக்கேன். சண்டையை பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். அப்புறம் நான் போட சொன்ன புராண காவிய நான் போடுற கை சண்டை, வாய் சண்டை, கத்து சண்டை, குத்து சண்டை, மல்யுத்தம். முட்டியா முட்டு வாயா போதி பாரு. போயிடுற போக முடியாது. மனுஷன் ஒரு அளவுக்கு போதி போக முடியாது. என்ன பண்ணிக்கலாம்? என்ன பண்ணிக்கலாம்? என்ன பண்ணிக்கலாம்? ஹலோ என்னடா என்ன பண்ணிக்கலாம்? நானும் பார்த்து லோகதி பேசிக்கிறேன். இங்க போய் கட்டி ஆடிட்டு என்ன முடியுமாடா? என்ன என்ன பண்ணிடுறா? போதுங்க, இடம் இல்லையா? கமான் டெல் மீ.
என்ன நான் தப்பா பேசிவிட்டேன்? அசிங்கமா பேசுற. எது அசிங்கம்? புராணம் பெருசாங்கிறேன், புராணம் பூங்குற சொன்னேன். இதிகாசம் பெருசாங்க, இதிகாசம் பூங்குற. இலக்கியம் பெருசாங்க, இலக்கியம் பூங்குற. என்னையா நினைக்கிற? பேசுறது மரியாதை பேசுதுல போட. தப்பு உங்க பேர்ல இருக்கு. ஏன் மேல என்ன தப்பு? நீ தான்டா தப்பு பண்ற. அதுக்கப்புறம் பாத்துட்டு இருக்க. என்ன நீங்க என்ன கேட்டீங்க? புராணம் பெரிதானி. ஆமா, நான் புராண புத்தகம் சொல்ல வந்தேன். சொல்ல வேண்டியதானே. பூன்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. இலக்கிய பூன்னு தள்ளி விட்டீங்க, இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. திருக்குறள் பூன்னு தள்ளிட்டீங்க, இத்தகம் இங்கிட்டு போயிடுச்சு. பூ இங்க நினைச்சு இத்தகம் அங்கிட்டு போயிடுச்சு. புத்தகம் எப்படி வர மைக்கில் கேட்குமா? தப்பு உங்க பக்கம். வந்துட்டீங்க, 4 வார்த்தை நல்ல வார்த்தையா. தம்பி நீ யாரும் உங்கள் அப்பா யாரும் உங்கள் ஒத்தா யாரும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு போட்டு நாங்களோடு உரையாடி கொண்டு இருக்கிற வேலையில் இருமடம் எதுக்கு 1947 வந்த கூட மாதிரி இருக்கிறாங்க தூங்குறதா? சும்மா நார்மலாக பேசுங்க. இப்போ வேண்டாம் ஐயா. வேண்டாம்னா விடியா. ஒரு மனிதனுடைய தத்துவத்தை உணர்த்துவது சரி, தத்துவம் மயிரை புடுவன தத்துவம், நான் பார்க்காத தத்துவம் போட்டு குத்தும் டென்ஷன் ஆயிடுது. என்னையா இது? இதுவரையிலும் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொண்டது தாங்களுடைய நாவால் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். எது நாகரிகம்? மயிர் என்று கூறுவது நாகரிகமா? அப்புறம் மயிரும் சொல்லாம தயிர்னா சொல்லுவாங்க. அதை ரோமம் என்று கூறியிருக்கிறார்கள், அதை கூந்தல் என்று கூறியிருக்கிறார்கள். அதை போய் மயிர் என்று அநாகரிகப்படுத்துகிறேன். எந்த வழியை தாங்கள் நியாயம் என்று கூறுவீர் இந்த இடத்திலே? இதுக்காக முடிவெற்ற கடையில் போய் உட்காந்துக்கிட்டு என் கூந்தலை சீர் செய்யுங்கள், என் ரோமத்தை ஒழுங்குபடுத்துங்கள் அப்படியே சொல்லுவாங்க. மைத்தை வெட்டி விடானே வெட்டிட்டு போறியா? பள்ளிக்கூடத்தில் நமக்கு ஆகாத ஒரே ஆள் தமிழ் வாத்தியார் தான். ஐயா கொய்யா நம்மளை ஆளை கொண்டிருக்கேன். அந்த ஆள் கல் எடுத்துகிட்டு போய் மண்டையை 2 புலந்தே இருக்கேன். அதே மாதிரி கல் எடுத்துகிட்டு மண்டையை புலந்து விட்டுருவேன். எச்சரிக்கையாக அந்த பேசிக்கலாம் சொல்லிவிட்டேன். என்ன அர்த்தம் தெரியுமா? படி 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 அப்படி என்றளவா அர்த்தம். தாங்கள் ஆசான் என்ன உணர்த்தி இருக்கிறார் தெரியுமா? கொட்டையில் அடிக்க சொல்லியா? அதல்ல, இல்லையா? கல்லாமை உலகிலே யாரும் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தி இருக்கிறார். தாங்கள் ஆசான் தாங்களை நக்க சொன்னார். சொன்னோனி எனக்கு நக்கி நடராஜனை மட்டுமே நினைவு விட்டுக்குது. அவர் தான் ஆடும்பொழுது குண்டலம் கலந்து கீழே விழுந்தது. நான் நக்கி எடுத்தான். எனக்கு நடராஜன் பேர் நடராஜன் நக்கினா நாகராஜ நக்கினா நமக்கு நாகராஜன் என்று சொன்னோனி சிவனுடைய கழுத்தை பாம்பு மட்டும் தான் எனக்கு நினைவூட்டுகிறது. அந்த இடத்துல பாம்பு புடிச்சுக்கிட்ட என்று சொன்னோனே ஓமிட்ட பிரணவ மந்திரத்துக்கு ஊ என்ற எழுத்தை பிந்து நாதகளோடு சேர்த்தது மட்டும் தான் எனக்கு நினைவூட்டுகிறது. அந்த இடத்துல இன்னும் பேச்சு கிடையாது, ஒன்லி ஆக்ஷன். இந்த வரை பார்த்தோனே எனக்கு கர்ணனை மட்டுமே நினைவூட்டுகிறது. அதோ அன்னச்சத்திரம் இருக்கிற அந்த கருளை காட்டினார் என்பது மட்டும் தான். தம்பி பெருமாள் என்ன அவர் டைப்பான ஆளு. அதுக்கு என்னப்ப பட்டு நான் அடிச்சு விடுவேன். அடி 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 என்று சொன்னோனே எனக்கு திருவள்ளுவரை மட்டுமே நினைவூட்டுகிறது. அவர் தான் 1.25 அடியிலே முதல் எழுத்தெல்லாம் ஆதி முதல். திருவள்ளுவருக்கு 1.25 அடி இருந்துச்சா? ஒரு போய் பிடிச்சி பார்த்தாரு. அவன் 1/2 அடி வச்சுக்கிட்டு ஆள் கிடைக்காம அலைகிறாங்க. 1/2 அடி சொன்னோன்னே எனக்கு லட்சுமணனை மட்டும் நினைவூட்டுகிறது. அவர் தான் சீதையை கூடிய வனத்தில் விட்டு வந்து கோட்டை போட்டான். அடி எடுத்து வைக்க கூடாது. அதையும் மீறினால் ராவணேஸ்வரன் சீதையை சிறையெடுத்து செல்கிறான். சென்ற ராமன் லட்சுமணன் சீதை இருக்கும் இடத்தை வந்து பார்த்தால் சீதை காணவில்லை. ராமனுடைய மனது பதறுகிறது. லட்சுமணனை பார்த்து கேட்கிறார், தம்பி லட்சுமணா எங்கேடா சீதை எங்கே? அழுகாதையா பதறுகிறார். ஒவ்வொரு சீதை இருக்கும் ராவணத்தில் என்பதை உணர்கிறார். ராவணன் அழிக்கிறார், சீதையை மீட்டி வருகிறார். 14 ஆண்டு காலமாக அங்கே தயாரில் சேர்த்து அது இந்த மூலம் வெளியே வந்துருச்சுன்னா அப்படித்தான் பேச சொல்லுது. இது ஆரம்ப கட்டமாக இருந்துச்சுன்னா கர்ணக்கிழங்கு இலையத்திலே சரி பண்ணலாம். கொஞ்சம் முத்திக்கு இருந்துச்சுன்னா துத்தி இலை இருக்குல்ல, துத்தி இலை சுத்தி இல்லை துத்தி அது நல்லா விளக்கெண்ணையில் வதக்கிட்டு இளஞ்சூடா வெது வெதுப்பா இளம்பிள்ளையில இளஞ்சூடா வச்சு வெள்ளை துணி இருக்குல்ல, வெள்ளை துணி பாலிஷ் துணி வைக்கக்கூடாது, குண்டியை கிழிச்சு விட்டோம். நல்ல காடா துணி ரேஷன் கடை வெட்டி மாதிரி அதில் வச்சு நல்ல ஆசனவாயை அகட்டிட்டு உள்ளே வச்சு இறுக்கி கோமணத்தை கட்டிட்டோம்னா உள்ளே ஓடி போயிடும். பதறாம இன்னைக்கு ஒரு நாள் பல்ல கிடச்சிட்டு உட்காந்து நீ எப்படி வேட்டி அவுக்க விட மாட்டேயா நீ? ஐயா உள்ளே போயிடுச்சா? போகலைன்னா லைட்டாக ஒரு ஆட்டணும். இப்படி ஆடினா குண்டி 4 கழிச்சோமையா நைஸா அப்படி ஓட்ட பெருசாய்க்கிறேன்னு சொன்ன. ஏன் அப்படி டீ சாப்பிடலாம்? டீ என்ன சொல்லணும்? எனக்கு அக்கிரவாரை மட்டுமே நினைவூட்டுக்குது. ஏனென்றால் பழனிக்கு திரு ஆவினன்குடி என்று பேர். ஏன் திரு ஆவினன்குடி என்று பேர்? திரு என்றால் மகாலட்சுமி, ஆ என்றால் பசு, இனன் என்றால் சூரியன், கூ என்றால் பூமாதேவி, டீ என்றால் அக்கிரவான். ஐவரும் குடி கொண்ட இடமே திரு ஆவினன்குடி. முருகப்பெருமான் பள்ளத்திற்கு கோபத்து
கொண்டு போன பழம் நீ. அப்ப டீ என்றாலே எனக்கு அக்கினி ஆத்தாடியோ. உங்களுக்கு நிக்கிற பார்த்தா எனக்கு கும்பகர்ணனை மட்டும்தான். பட்டதுலேயே படம் கட்ட உடியே கடும்னு அதுலேயே பட்டானே. உட்காந்தா வச்சனம், எந்திரிச்சா வச்சனம், நின்றா வச்சனம், படுத்தா வச்சனம். இதை கேட்க எனக்கு ஒரு நாதி இல்லையா கடவுளே? கடவுள் 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 என்று சொல்லிப்பா. நமக்குள் கடவுள் இருப்பதை உணர்வோம். கடவுள் என்றால் எனக்கு மனிதர்களை மட்டும்தான் நான் நினைக்க தோன்றுகிறது. மனிதர்கள் 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 மாணிக்கம் உண்டு. கடவுளே ஐயோ ஐயோ சொன்னோனே எனக்கு யமனை மட்டுமே நினைவுறது. யமனுடைய அருகில் தான் ஐயோ இருக்கிறார். ஐயோ என்ற வார்த்தையை யாருமே பயன்படுத்தக்கூடாது. எந்த கவலை வந்தாலும் சரி, எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த வேதனை வந்தாலும் சரி, எந்த துன்பம் வந்தாலும் சரி, எந்த இன்னல் எந்த இடைஞ்சல் இருந்தாலும் சரி, இந்த மேடையிலே சொல்லி அமர்கிறேன். ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். அமரடி. ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். எத்தனையோ தமிழ் மொழியில் எவ்வளவு நல்ல வார்த்தைகள் இருக்குது, பயன்படுத்துவதற்கு நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டியதானே. ஐயோ என்ற வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். அமருங்க. நல்ல விஷயம் இருக்கும்போது எட்ட விஷயத்தை இருக்குமா பேசணும். புலவர்கள் முனிவர்கள் எத்தனையே தமிழ் புலவையை பெருமித்து இருக்கின்றார்கள். அதையெல்லாம் மனதிலே இடும்படி எவ்வளவு அழகாக சொல்ல வேண்டும். அதை விடுத்து ஏன் ஐயோ என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும்? இனிமேல் ஐயோங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். அமருங்க. நல்லா கவனிக்கணும். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லா நீங்க கவனிங்க. ஐயோங்கிற வார்த்தை கூட சொல்லக்கூடாது என்று சொல்லி அமர்கிறேன். அமர்கிறேன். அமருங்க. ஐயா ஓ முண்டியை கிளிக்கலாம்னு சேர நகட்டுனா காலை பிடிச்சிழுத்து என் முண்டியை கிளிக்க தெரிச்சு. ஐயா முடியல சாமி. என்ன நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு நெஞ்சுன்னு சொன்னி மகாவிஷ்ணு மகாலட்சுமியே நெஞ்சில் அடக்கினேன். ஆமா குஞ்சுல அடக்கினேன். குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பார்களே. கோழி நினைக்குமா உன் குஞ்சு பெரிதா என் குஞ்சு பெரிதா? எந்த குஞ்சா இருந்தாலும் இறங்கி விட்டுவோம் என்று நினைக்குமா? ஜாமி உன் குஞ்சு வருஷா என் குஞ்சு வருஷா நூல் வச்சு அளக்கிற நேரமா மழை நேரத்தில் 2 குஞ்சு எங்கே இருக்கிறது? குஞ்சுக்கு பெருமை இருக்குது என்பது பெருமையில் இருக்குதுயா. என்ன அந்த பக்கம் போய் அங்க எரும மாடா அங்கே இருக்கியா எரும மாடு? கண்ணுக்குடி விட்டுருக்கா? அழுத கட்டி கிடக்கா? என்னப்பா சொல்ற? வண்டி பிரம்மனுக்கு அன்னம் வாங்கின வண்டி, மகாவிஷ்ணு கர்ணம் வாங்கின வண்டி, சிவனுக்கு காளை வாங்கின வண்டி, முருகனுக்கு மயில் வாங்கின வண்டி, விநாயகருக்கு மூசியை வாங்கின வண்டி. மயில் வண்டி ரயில் வண்டி எதா இருந்தாலும் உட்கார்ந்து ஓட்ட குண்டி வேணுமா இல்லையா? குண்டி என்று சொன்னோன்னே ஒரு தெய்வம் மனிதனுக்கு மிருகமா வந்ததாம். மனிதன் மிருகத்தில் பூமியை துளைத்து கொண்டு உள்ளே போனது. தலைப்பக்கம் உள்ள வச்சு குண்டி பக்கம் வெளில இருக்குது. தலைப்பக்கம் உள்ள போது குண்டி பக்கம் வெளில இருக்குது. அப்படியே குண்டி என்று அழகாக வைத்து வணங்குறாங்க. குண்டிக்கு குங்குமப்பட்டு வச்சு கும்பிடுறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். குண்டு இருக்கும் இடமெல்லாம் குண்டி இல்ல குன்று இருக்கும் இடம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குன்று ட்ரூ 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 ட்ரூல குன்று குன்று இல்லையா? விடியா ஏதோ வந்து போகுது. என்பே நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டன். அதான் தெரியும். போங்க டீ சொல்லியிருக்கேன் சாப்பிடுங்க போங்க. இது வாயா இது கால் வாயான்னு தெரியல. வாய் என்று சொன்னேன். கபந்தனுக்கு வயிற்றுல இருந்துச்சு வாயி. யார் மூஞ்சில முழிச்சனோ காலையில் இன்னைக்கு? காலையில் எழுந்த உடனே வலது உள்ளங்கையை பார்த்தாலே மோட்சம். கிரகம் என் கிரகம். நவக்கிரகங்களையும் திருப்பி வைத்தவன் இடைக்காடன். பிடிச்சி சங்கிலியை கட்டி போட போன. சங்கிலி என்று சொன்னாலே ஞாபகத்தோடு வெள்ளி உத்துறாரு. தப்பிச்சு பொழைச்சு தாய் பேர் சொல்லி வந்துட்டா. அப்பா அப்பா வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நீங்க போட்ட போல ஆறுத ஓடிட்டாரு. சும்மா இருந்து தொலைச்சா. ஏப்பா பெட்டிக்கார தம்பி சொல்லுது, நீங்கள் போட்ட போல நாரதர் தெரிச்சு ஓடிட்டாருங்கிறாரு. அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. ஆமாம் தெரிச்சுன்னு தான் சொன்னார். நாரதர் வந்திருக்காப்புல சோறு போட்டினா சாப்பிட்டுட்டு திருச்சி வரம்பிருக்காரு. வேலை இருக்கான்னு திருச்சியிலேன்னாப்புல. திருச்சி இல்லையா? தெரிச்சுங்கிற மாதிரியே இல்லை இல்லை நீங்கள் கிளம்புங்க. ஆமாம் சந்தோஷம்டா சாமி. ஐயா இல்லை அடித்த உங்களுக்கே இப்படி வேறுக்குது, அடி வாங்கின நாரதருக்கு. எது சும்மா இருந்தாலும் இருந்தாலும் திரும்ப வந்துட போகிறாப்புல. ஐயோ ஆளுநருக்கார தம்பி சொல்லுது, அடித்த உமக்கே இப்படி வேறு இருக்குது, அடி வாங்கின நாரதருக்கு அப்படின்னு பாட்டு இக்கு வச்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. தப்பு தப்பாக கேட்குறீங்க நீங்கள். என்ன நாரதர் வந்திருக்காரு நாட்டுக்கோழி அடித்து சோறு போட சொன்னேன். நாட்டுக்கோழி அடித்த உனக்கே இப்படி இருக்குது, அந்த நாட்டுக்கோழிக்கு என்ன கதியாக இருந்திருக்குன்னு சொல்கிறாப்புல. போங்க பரிமளம் அப்படியே அரிமளம் ரூட்டை பிடிச்சி வா.